வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் தேசியம் இன்றைக்கி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சொல்லாக மாறியிருக்கிறது. திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம் என்ற முழக்கத்தோடு உருவான நாம் தமிழர் கட்சியோட வரலாறு வெறும் அரசியல் கட்சி தொடக்கம் மட்டும் கிடையாது. அது ஒரு இனத்தின் அடையாள தேடல். 1958 சீபா ஆதித்தனரால் விதைக்கப்பட்டு 2010 சீமான் அவர்களால் ஆலமரமாக வளர்க்கப்பட்ட இந்த கட்சியின் முழுமையான வரலாற்றை பற்றி இந்த பதிவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் என்ற பெயருக்கு பின்னாடி ஒரு பெரும் வரலாறு இருக்குது. 1958 தமிழன் இதழ் நிறுவனர் சீபா ஆதித்தனார் அவர்களால் நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்து தமிழர்கள் தங்கள் ஒரு தேசமாக உணர வேண்டும் என்பதே அதன் நோக்கமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் மொழிப்போர் மற்றும் எல்லை போராட்டங்களில் இந்த இயக்கம் முக்கிய பங்காற்றியது. காலப்போக்கில் அந்த இயக்கம் தேர்தல் அரசியலில் இருந்து விலகி இருந்தாலுமே நாம் தமிழர் என்ற அந்த ஒரு பெயர் தமிழர்களின் ஆழ் மனதில் பதிந்திருந்துச்சு. 2009 உலக தமிழர்களின் வரலாற்றில் ஒரு கருப்பு ஆண்டு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் நடந்த இறுதிப் போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட விதம் தமிழக இளைஞர்களுக்கிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. அப்போது நிலவிய அரசியல் சூழல் திராவிட கட்சிகள் ஈழத்தமிழர் விவகாரத்தில் சரியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்ற கோபத்தை உருவாக்குச்சு. இந்த காலகட்டத்தில் தான் இயக்குனர் சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் என்ற கருத்தியலை முன்னெடுத்து மேடைதோறும் முழங்கினார். அந்த ஒரு ஈழப்போர் தந்த வழி என்னன்னா, தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் சக்தியின் தேவையை உறுதிப்படுத்துச்சு. சரியா ஒரு வருஷம் கழிச்சு 2010 மே மாதம் 18 அப்போது மதுரையில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டனர். ஒரு இயக்கமாக இருந்த நாம் தமிழர் அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. புலிக்கொடி ஏந்திய புரட்சியோட நாமெல்லாம் தமிழர் ஒன்றுபடுவோங்கிற முழக்கத்தோட ஆதித்தனார் கண்ட கனவை நவீன காலத்திற்கு ஏற்ப தமிழ் தேசிய அரசியலாக மாற்றுவது என்ற நோக்கத்தோட வெறும் தேர்தல் வெற்றி என்பதை தாண்டி தமிழர்களின் மொழி, கலை, பண்பாடு மற்றும் வாழ்வாதாரத்தை மீட்கும் ஒரு போராட்ட களமாக இந்த கட்சி உருவெடுத்துச்சு. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் இருந்து எப்படி வேறுபடுதுன்னா, டெல்லிக்கு அடிப்பணியாத தன்னுரிமை பெற்ற தமிழகம், இயற்கை வேளாண்மைன்னு பார்த்தோன்னா மண்ணையும் மக்களையும் காக்கும் விவசாயமே முதன்மை தொழில், அதிகாரப்பூர்வ பகிர்வுன்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு 2019 நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. சின்னம் மெழுகுவர்த்தி சின்னத்தில் தொடங்கி இன்னைக்கு மைக் சின்னம் வரை அந்த கட்சி கடந்து வந்த பாதை சவாலானது. அதை தொடர்ந்து இப்போ விவசாய சின்னமாக இருக்குது. 2011 தேர்தல் புறக்கணிப்பு, 2016 தனித்து போட்டி என தொடங்கிய பயணம் இன்னைக்கு தமிழகத்தின் 3வது பெரிய வாக்கு வங்கியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஆதித்தனார் அவர்கள் விதைத்த அந்த விதை இன்னைக்கு சீமானின் தலைமையில் ஒரு பெரும் அரசியல் அலையை உருவாக்கியிருக்கு. மாற்றம்ங்கிறது ஒரு சொல் கிடையாது, செயல் என்ற நம்பிக்கையில் பயணிக்கும் நாம் தமிழர் கட்சியின் வரலாறு இன்னும் எழுதப்பட்டு கொண்டே தான் இருக்கு. தமிழால் இணைவோம், தமிழராக நிமிர்வோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.